சுட சுட சாப்பிடுங்க. அப்புறம் மாமேரே அப்புறம் மருமேனே எப்படி இருக்கீங்க? முத்தமகளே சொல்லுங்க மாமேரே. எப்படி நல்லா இருக்கீங்களா? நீங்க செஞ்ச புண்ணியத்துல நல்லா இருக்கு. ஆமாப்பா, உங்களுக்கு எல்லாம் நாங்க பொண்ணை கொடுத்ததுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம். நல்லா இருக்கீங்களா? நல்லா நீங்க சுகமா இருக்கீங்களா? உண்மையில நல்லா இருக்கு. சுகமா இருக்கீங்களா? ஏன் அப்படி வார்த்தை இருக்கீங்க? சுகமா இருக்கேன்னு நான் இதை ஏன் அழுத்தி ஏன் அப்படி இந்த வார்த்தையை அடுத்தடுத்து கேட்கிற காரணம் என்ன கேட்கிறேன் மாமியாரே? என்ன நீங்க முதல்ல சுகமா இருந்தீங்கன்னா எங்க 4 பேருக்கு நீங்க சுகத்தை கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு இன்னும் சுகத்தை எங்க முகத்தை காட்டுங்க. அப்புறம் சின்ன ஓ பார்த்து ஆட்டம் பாட்டத்தை சொன்னேன். நல்ல வேலை, நீங்க வாட்ல சுகத்தை குடிக்க நாங்க சுகத்தை கொடுத்து நீங்க எப்படி இல்ல 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 ஆட்டம் பாட்டத்தை சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் சின்ன வேலை, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி ஒழுக ஆரம்பிக்குது போதா? என்னப்பா உனக்கா இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒழுகல என்னப்பா? ஆமா 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 நல்லா இருக்கீங்களா தம்பி? என்னடா வந்து நான் நின்று கேட்டுட்டு இருக்கிறேன், நீ வாட்டில எனக்கான ஏற்கனவே அறுக்கிறோம் சொல்லி நம்மளை ரொம்ப அது பண்ணிருக்காங்க. அறுக்கிறோம் சொன்னா அவங்களுக்கு வேணா அது அவர் போட்டதுக்கு வேணா அறுத்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம தொழில் நம்ம சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வந்தவங்களை போட்டுக்கிட்டு எதிரே அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லா பேருமே எல்லாம் சின்ன வயசு பசங்களா வந்திருக்கோம். அப்ப நமக்கெல்லாம் கிளம்புச்சு வண்டி தாங்காது. அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மாமா நீங்க எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை. அப்புறம் என்ன ஒளிபரிக்கி என்ன அப்படி மாப்பிள்ள மாதிரியே உட்காந்துருக்கீங்க? என்ன விஷயம் கேட்கறேன். என்னைக்கு மாப்பிள்ள தான் நீங்க டீ சாப்பிட்டீங்களா? அப்புறம் யூடியூப் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரசிகரே அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னக்கா பொட்டல் அதிகமா இருக்கு, கூட்டதே காணா. யாருமே கேட்கல. நம்ம ஊர் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்னப்பா? வந்தவங்கள வரவேற்கிறது. நம்ம ஊருக்கு பிடிச்சவங்க இருந்தாலும் பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா வாங்க அப்படிங்க சொல்றது நம்மளோட தமிழோட கலாச்சாரம். ஆனா அவங்க கேட்காட்டி நம்ம கேட்டு போறோம். அதுல இருக்கு வந்தமா பட்டமா பண்பு இருக்கட்டும். நமது படியை என்ன திருநகை சொன்னீங்களே 4 பேர்த்து சேர்ந்து குழு கட்டுமான்னு கேட்டேன். லைன்ல வரீங்களா? நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு நான் அண்ணன் தம்பிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன இது கூட தனியா ஆடுது? இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி சவுண்ட் கேட்டாலே ஆட்டம் ஆடிடும். இங்க மட்டும் தானா? வீட்லயும் இப்படித்தானா? டிஎஸ் பாளையா தெரியுமா? என்னப்பா? டிஎஸ் பாளையா. அப்பா போதுப்பா. நீ என்ன ஆடுறதுல ஆர்க்கினே கீழ வந்து போறீங்க? இத்தனை வருஷம் நீங்க எங்க இருந்தீங்க? ஏண்டா? ஐயோ வேலூர் ஜெயில இருந்த கற்பழிப்பு கேஸ். கற்பழிப்பு கேஸுங்கிறது உண்மைதான். ஆனா நீங்க அந்த விஷயத்துக்கு ஒத்துற மாட்டீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க போய் பாக்குறதோடு சரி நம்ம ஒதுங்கிட்டு வந்துருவோம். ஏன் குட்டி அதை கொண்டு பாப்பானே அதை இது பண்ணுவானே. நீங்க நாட்டு விஷயங்கள் உங்கள்ட்ட அருமையா இருக்கும் போலயே. இல்ல பாம்பு இப்படிதானே
உங்களை நினைச்சா கூட எனக்கு மனசு ரொம்ப வருத்தம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை எல்லா பேருமே போறோம். இவ்வளவு செலவு பண்ணி நம்ம இந்த கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? அந்த பஞ்சாமிரத்தை அந்த ஆண்டவரை பாக்குறதுக்காக போறோம். பார்த்துட்டு கீழே இங்க வரையில இந்த பஞ்சாமிரத்தை ஊத்தி கையில நக்கிறது தான் விடுறது. ஆனா நீங்க பரவாயில்லைங்க. எப்ப விடுறங்க நீங்க என்ன பிடிச்சு 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 நீங்க என்ன ஆனா உங்களுக்கு விரல் வேலை செய்யுங்க. நல்ல பாபு சூப்பர் நன்றி. சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி நன்றி. ஒழுங்குறீங்களே இப்படித்தான் இருக்க வேண்டும். சூப்பர் கேட்டா குச்சி முடியல கல்யாணம் ஆயிடுச்சானே என்ன ஒரு சைஸா சிரிக்கிறீங்களே. கல்யாணம் ஆச்சா? எனக்குலாம் நான் கல்யாணம் ஆகலாமா? ஆமாங்க ஆமாங்க கல்யாணம் ஆகல. உண்மையுமாங்க. என்ன சொன்னீங்க? ஐயோ உண்மையுமே எனக்குலாம் நம்ம மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுல. உண்மையிலுமே அந்த வீரமணி கிட்ட விநாயகர் பெருமா இருக்காரு. அவர் அருளே அருள் தான். பாத்தீங்களா? அண்ணே செல்வனுக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு என்ன ஆகல. உங்களுக்கு பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியலையே. அதுதான் ஆகல. ஏப்ப மிருதங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். சரி 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 மாமா உங்களுக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். நாங்க எல்லாரும் பொண்ணு பாத்துட்டோம். அப்படியா? ஆமா. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல? கண்டிப்பா கல்யாணத்தை இந்த வருஷம் 2025ல எங்க நிறைய பேர் தலைமையில உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் உண்டு. அப்படியா? அது பொண்ணு யாருங்கிறது இந்த வண்டியில போயில சொல்றேன். ஆமா அப்படியே ரொம்ப பொறுமையோடு இந்த வண்டியை நடத்தி கண்டிப்பா எப்படி என்னன்னு கேட்டாதான் என்ன நான் காலையில வீட்டுக்கு போயில இதை மட்டும் கல்வி கொடுத்துருங்க. இதை மட்டும் நீங்களும் என்னன்னு கேட்கலையே. ஏன் இதை மட்டும் ஏன் கல்வி தரேன்? ஆமா ஏன் தேவைப்படுது. கரண்ட் இல்லைன்னா அடுத்து போட்டு தான் வச்சுக்கலாம். ஓஹோ அதுக்குதான். சரி நாடக அமைப்பாளர் யார்?
ஆமா நானும் அமைப்பாளர் யாருக்கா நம்ம தம்பி இருக்கான் தம்பி அது நம்ம தமிழ் அமைப்பாளர் யாரு அதுக்கு முன்னாடி தமிழ் செல்வன் சபா அப்பா எங்க அப்பா நல்ல வேலை பெத்த அப்பனே மறந்துட்டு நான் ஊர் திரியிடம் பாரு என் நாடக அமைப்பாளர் எனது அப்பா தமிழ்ச்செல்வி அப்பா தமிழ்ச்செல்வன் செல்வன் செல்வன் என் பேரு அன்பு செல்வி அதனால தமிழ்ச்செல்வின்னு வந்துருச்சு தமிழ்ச்செல்வன் அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றிங்க உனக்கு என்ன ஒரு 2-3 குறை நிறைய இருக்குது வண்டி அவங்க வண்டிதான் சரி வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது சீட் எல்லாம் மாத்திட்டாங்க ஒரு 2-3 குறை இருக்குது என்ன ஏசி போடல என்ன பாத்ரூம் வைக்கல படுக்க முடியல வண்டிக்குள்ள அடுத்த நாடகத்துல இந்த பக்கத்துல நாடகம் அப்பாவே வாங்கணும் நான் தான் டான்ஸரா வரணும் வாவ் ஏன் அதுக்கு ஒரு வழியா கொண்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாமே உங்க நாடகத்துல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க பாபா காம்பூதி ராகம் மிருதங்கரவி தம்பி உங்க அருமையா வாசிக்கிறேன் வாசிக்க நில உள்ள கிடக்க முடியல எப்படா வெளியில போகணும் தெரிக்குது மச்சான் மச்சான் சின்ன பிள்ளைங்களும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ராஜாவம்மா பாத்தீங்களா ஏன் கண்ணாடி போட்டியே வாசிக்கிறீங்க கழட்டிட்டு பாருங்க அப்பதானே எல்லாத்துக்கும் தெரியும் என்னது உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது உங்க டாடி வச்சுங்களா உண்மையுமே அருமையா ட்ரிபிள் வாசிங்க எனக்கு ரொம்ப நினைக்குதான் எனக்கு மனசார பிடிச்சி எங்க அப்பா நாடகத்தை மட்டும் தான் அப்படி வாசிப்பீங்க அவங்க மட்டும் தான் சம்பளம் தர்றாங்க பாத்துக்கீங்க அப்படி இல்ல விட்டுட்டு வாசிச்சிருக்காரியா ஒளிபரிக்கும் அப்படி இருக்கு கண்டிப்பா இந்த அளவுக்கு நாடக நடிகருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறத நீங்க புருஷன் மாதிரி நான் பொண்டாட்டி மாதிரி என்ன சொல்றீங்க முடிகிற வரைக்கும் அவங்க மனசு வச்சு நம்மளால தொழில் பண்ண முடியும் இவ்வளவு வருஷமா ஒன்னா போயிட்டு இருக்கேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வசனத்தை எங்கள்கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குது அதனால Ah!
உங்கள்கிட்ட பாடதான் வேணாமா? நல்லா இருக்கா பாட்டு? பாடட்டுங்களா? நான் பாடலாம் வேணாமன்னு நீ இருக்கிற காலை அகற்றி என்னன்னு கேட்கிறேன். முடிக்க உட்காருப்பா. பாடவன் நல்லா இருக்கா பாட்டு? ஓகே, நீங்க சொன்னாவே போதுங்க. படிக்கிறவங்கள கேட்டா குச்சி முடியல. என்ன நான் பாடக்கூடிய பாடல் அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்கா பாடலாமா? பாட்டு பாட வேணாமா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்காக 2-3 பேர் மட்டும்தான் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை தாத்தா. ஆமா, படிக்கிறவங்கள சொல்லுங்க. நான் பாடக்கூடிய பாடல் இந்த நல்லாவே சேருது. மிருதங்கரவுல அண்ணே, மிருதங்க அண்ணே, நான் பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டுல சேருதா இல்லையா? நான் பாடக்கூடிய பாடல்ல பிழை இருந்தல்ல? இல்ல இல்ல. அப்ப என்ன புள்ளன்னு சொல்றது பதிலா வேற எதுவுமே சொல்லி வச்சிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? சொல்லு புள்ளன்னு சொன்னேன். பாப்போம். நல்ல ட்ரிபிள் வாசியம் பார்த்தா கடைசியில ஆம்பளை. வெக்கமா இருக்கு. என்னாச்சு மம்மி? என்ன இப்படி குச்சி உருவுறாப்ல? அதிகமா இடுப்பாட்ட கூடாது. ஏன் குச்சி உருகும்? ஏன் இடுப்பு ஆட்டுறதுக்கு உங்க குச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கெல்லாம் இன்னும் வழுக்குது பாருங்க. போட்டு அவங்க வர்ற டேப்ப பாருங்க. அப்படி ஏகனே அப்படினே ஜாலியா எல்லாரும் இருப்போம், சந்தோஷமா விளையாடுவோம், ஜாலியா இருப்போம். கண்ணி வைக்கும் போட்டு போடான்ட்டு
வீட்டுல வாசிக்கிறேன் இவ்வளவு கொண்டாந்து இங்க விட்டு செத்த வீட்டுல ஆரண பிள்ளைய கொண்டாந்து விட்டு ஏன்டா அந்த அக்கிரமம் போட்டியே இதுல இருக்கிறது நான் மாறிக்கணுமா எல்லாமே ஒரு தொழில் தான் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த நினைப்பு காசு கொடுத்தா நாங்க எங்க அந்த வேலைக்கு போனா அச்ச முடிச்சு நிச்சய வேலை இந்த வேலையை நீ பார்க்கணும் நினைக்கிற தப்பு என்ன எங்க போய் நாங்க செய்ய முடியுதுல சரியா முறையோட செய்வோம் நாங்க என்ன செய்ய முடியாது என்ன சொல்ற? அப்ப நீங்க ஏய், ஏய், நெஞ்சில வச்சா, ஐயோ 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 அம்பி ஐயோ தென்பாண்டி கீதையில தேவோடு நீரில அப்போது வந்தவனை யாரெடுத்தாரோ 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 ஏண்டா அந்த பிள்ளைய அடிச்சது தென்மாடி ஜிபில ரொம்ப அடிக்கணும். ஏண்டா போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நெஞ்சில கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு ஆமா பாத்துக்கு நீனு சும்மா இருக்க நீனு அந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுற தம்பி நானா என் ராசா ஆ. உன் பேச்ச கேட்டு போன வாரம் அந்த பிள்ளைய தள்ளி விட்டு சங்கத்துல 50,000 அவதாரம் கட்டுறது பத்தாதா சங்கம் மறுபடியும் கட்ட சொல்றியானே வளர்ச்சி நிதிக்குதான் ஏது சங்கம் வளர்ச்சிருக்கு ஆ. ஆனா போக உங்களுக்கு கதை தெரியாம தெரியுது என்ன இங்க பாரு நீ வாடுக்கு ஆம்பளை மேல கையை வச்சு ஏய் முடியுது கையாக்குறேன் என்ன ஐயோ 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 தென்பாண்டி கீதையில தேவோடு பொம்பளை பிள்ளை நாங்க விட மாட்டோம் என் பாட்டியை நீ பேசாத. ஐயோ 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 தென்பாண்டி கீதையில தேவோடு நீரில போல வந்தவனை யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ பொம்பளை பிள்ளை நாகரிகமா இருக்கணும் ஆம்பளை வரணும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பழகிடுறியா பெண்கள் நாகரிகம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நீ ஆம்பளை லட்சணமா அழகா கத்துக்கியா யாரு நான் எங்க வந்து நீ என்ன சொல்ற இருமா இப்போ நான் சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுத்துதான் நீ என் நெஞ்சில கை வச்சு கூட பேச மாட்டேங்க பெண்களை ஆம்பளை பேர கையை பிடிச்சிருந்தா பொம்பளை பிள்ளை ஒம்பளுக்குறாங்க சொல்றீங்களே நீங்க நாகரிகமான நாகரிகமா தப்பு செய்ய போறோம் எங்களுக்கு தவறான எண்ணத்தை தூண்ட மாதிரி நீங்க ஏன் துணி போடுறீங்க இப்போ சொல்றேன் பொம்பளை பிள்ளைக்கு இந்த சுடிதார் போடுறீங்களே அது அந்த சாலுக்கு கொடுத்தாங்கன்னா முன்னால இது கூட ஒரு பொம்பளை பிள்ளை சால் பொம்பளை பிள்ளைங்க சால் போடுறாங்க நாங்களாம் சொல்லி போட்டு தான் இருக்கோம் சால் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க போடுறதுல இப்ப நாங்க போடுறது தெரியும் அந்த சாலை எப்படி போடணும்னா எப்படி பொம்பளை பிள்ளை இப்படி போட்டுட்டு நடந்து வந்தா அழகா இருக்கும் அம்மா நீங்க அப்படியா போடுறீங்க ஊருக்கு நின்றுட்ட மாதிரி ஒரு ஆடிட்டு வர அவளை பழைய அப்படி ரொட்டான்னு சொல்லி எட்டுல போட்டு நிமிஷம் கொடுக்கவா இந்த செருப்பு போறீங்களே அதை போட்டு எங்க நிக்கிறேன் குதிரை வட்டியை போட்ட மாதிரி அது நடந்து போற ஆம்பளை பையனை வாழ்க்கை எங்களை கெடுத்து விட்டு நீ பேசிட்டு என்னதான் சொல்ற ராஜாமா பெண்களை பத்தி குறை சொல்லவே முடியாது எது என்ன காரணம் இந்த நாட்டுக்கு என்ன நாடுன்னு பேர் வச்சுக்காங்க தாய்நாடு பேசுற மொழி என்ன தாய்மொழி தந்தை மொழின்னு வச்சிருக்கலாம்ல தகப்பன் நாடுன்னு வச்சிருக்கலாம்ல ஏன்னா பெண்களுக்கு தான் முதல் இடமே என்ன தெரியுங்களா பெண்கள் அழகா உட்கார்ந்து வேலை பார்த்திருக்காங்க அவங்க பாரியா 16 முளை சேலை கட்டிக்கிட்டு இல்லங்க அவ்வளவு அழகா இருக்காங்க ஆனா இந்த காலத்துல உள்ள ஆம்பளை நீங்க எப்படி இருக்கீங்க அந்த காலத்துல உள்ள ஆம்பளை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு பட்டை அடிச்சு பொட்டு வச்சுட்டு அந்த காலத்துல ஒயிட் ஷாப் இல்ல பட்டை சாரை மட்டும்தான் அதான் பட்டை அடிச்சோம் ஐயோ அந்த பட்டை சொல்லல முப்பட்டை சொல்லிட்டு இருக்கிறேன் பட்டை அடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த கருப்பு சாமி நடந்த மாதிரி இருக்கும் அந்த காலத்துல உள்ள ஆம்பளை தம்பி ஆனா இந்த காலத்துல இருந்து ஆம்பளை வர்றாங்க மீசை அந்த காலத்துல உள்ள ஆம்பளைக்கு மீசை அவ்வளவு பெருசா இருந்துச்சு ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு யாருக்காவது மீசை இருக்காம தான் தொங்கல என்ன காரணம் தொங்கல என்ன காரணம் நீ நினைக்கிறத தப்பு அந்த காலத்துல ஆம்பளைக்கு அழகு மூஞ்சிக்கு அழகா மீசைதான் ஆனா இங்க உங்க மூஞ்சியை காட்டுங்க நான் முகமூடி போட்டுக்கிறேன் மாஸ்க் கொரோனா வருதான் எங்க உங்க மீசையை காட்டுங்க மீசை வச்ச ஆம்பளை பாத்துக்கலாம் மீசை வரைஞ்ச ஆம்பளை வரைக்கும் பாத்துக்கமா பண்ணமா என்ன நீ பேசி வச்சிருக்க நீ சரி அவங்க நினைக்கலாம் ஏடா வந்ததுல இருந்து பொம்பளை பிள்ளைகளே பேசுறானே என் ஆம்பளை பிள்ளை ரொம்ப யோக்கியமானது எங்க பையனோட ஒரு மாதிரிதான் இருக்காங்க எங்க பையனோட முடி வெட்ட சொல்லி காசு கொடுத்தோம்னா
ஒரு பக்கம் நாய் நக்கிற மாதிரி வெட்டிக்கிறா, இல்லைன்னா வைக்கப்பட்டிருக்கு போர் மேஞ்ச மாதிரி இங்கே வச்சுக்கிறாங்க, இல்லைனாக்கா முன்னாடி கீரி பிள்ளைய படுக்க போட்ட மாதிரி கிரிப்ட் இப்படி தூக்கிக்கிறது. ஆனா மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சாங்க நனையாது, தலை நனையவே அந்த நனையாது. மாதிரி முடிவு கிட்ட வந்தா நெருப்பு வச்சு கொடுத்துருங்க மண்டையில. அந்த காலத்துல அது மாதிரி பொம்பளை பிள்ளை லெகின்ஸ் பேண்ட் போட்டா வீட்டுல இருக்க அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அந்த பேண்ட் போடாதுன்னு சொல்லி பிள்ளைய கண்டிங்க. ஏங்க அந்த பேண்ட் போடுறது வந்து போடாம தெரியுறது ஒண்ணு. ஏன் என்ன அப்படி சொல்றீங்களே? ஆமா பூ சொல்றமா, உண்மையிலே ஒரு பெண்ணை பார்க்க அழகு தெரியுமா? பாவாடை தாவணி மட்டும்தான் அழகு. எனக்கு பிடிச்சது தமிழ்நாட்டு கலாச்சாரம் அதுதான். மதுரை மீனாட்சி கோவில் போங்களே, வெளிநாட்டுல இருந்து வந்த பெண்கள்லாம் அங்க வந்து புடவை கட்டிக்கிட்டு கதம்பு பூ வச்சுக்கிட்டு அப்படி அழகா வருது. நம்ம பிள்ளைல பார்த்தோம்னா சுடிதார் போட்டு அது பாட்டுக்கு சாங்கு மாடாம ஒண்ணு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புடவையே கட்ட தெரியாது, கட்ட தெரியாதவங்களே அழகா கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. யாரு தெரியும்? பெரிய டைரக்டர் டைரக்டர் இன்னைக்கு உயிரோட பாக்குறேன். உயிரோட பாக்குறியா? செத்து போய் பாடி ஆடுறாங்க. இல்ல கேட்டா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படி சொல்லு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? இட்லி இட்லி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா சார், இல்லப்பா. நீங்க டைரக்டரா? ஆமாப்பா. எங்க அக்கா பொண்ணுதான். சரி. ரொம்ப நாளா படிச்சுட்டு வீட்டுல இருக்கு. ஆனா சின்ன பிள்ளையில இருந்து அதுக்கு ஆசை, என்ன ஆசை? படத்துல தான் நடிக்கணுமா. நான் இப்ப சொல்றேன், இந்த பொண்ணை பார்த்தல என்னுடைய படத்துல நடிக்க வைக்கிறேன். நல்ல சந்தோஷம் சார். நீ என்னப்பா உடம்புலப்பா? சார் என்ன விஷயம்? எங்க ஊர் தான் சார். சரி. நீங்க இங்க சார் என்னென்ன படம் முதல்ல எடுத்துக்கீங்க சொல்லுங்க. நான் நிறைய படம் எடுத்துக்கிறேன். அப்படியா? என்னென்ன? ஆமா, அது அதிசயகர படிப்பு, புரிஞ்சல் எடுத்த புண்ணியவதி, இருட்டடி வீரன், இதெல்லாம் உங்க நிறைய எடுத்துக்க படம். படம் 100 நாள் ஓடிச்சா சார்? படம்லாம் ஃபாரின்ல ஓடிட்டு இருக்கு, இங்க ஒண்ணாக்கு செருப்பால் அடிக்கிறாங்க. சரி சார். சார் சார் எங்க ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க சார். என்னப்பா? நாங்க 4 பேர் இருக்கோம். சரி. இதுல இந்த படத்துல ஹீரோ தேவைப்படுங்களா சார்? கண்டிப்பா. நான் ஒருத்தர் முகத்தை பார்த்து ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? அங்க இருந்து பார்க்கும்போது உன்னை கட் பண்ணிட்டேன். நீ தான் என் படத்துல கதாநாயகன். சார் நானா சார்? லொகேஷன் பார்க்க தான் வந்தேன். ஆமா, கோயில் படம் கோயில வச்சு எடுக்கணும்னு எடுத்து. சரி. அது நம்ம கோயில் இப்பதான் வேலை நடந்துட்டு இருக்கு, காதம்பர காளி கோயில். அதனால வேலை முடிஞ்சோன்னு அப்புறம் வேலை பார்த்த கதை, அந்த கதையை அப்புறம் எடுத்துக்குவோம். சரி. இப்ப புதுசா ஒரு படம். இப்ப இன்னைக்கு எனக்கு படம் புல்புல் தாரா. என்ன சார்? புல்புல் தாரா படம் பேரா சார்? சார் என்னப்பா? 4 பேரு. சரி, நீ தான் ஹீரோ. நானா சார்? ஏய் காளி, எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப கருகாது 4 பேத்துல கொடுத்து வச்சவங்க நீங்க. உண்மையுமே இன்னைக்கு தப்பா நமக்கு வார்த்தை சட்டமா கிடைச்சிருக்குது. கத்திரிக்காய் கால் பண்ணி முடிச்சு வாமா, ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த பொண்ணு தான் ஹீரோயின். சார் சார் நீங்க இவங்க யாரும் அறிமுகப்படுத்துங்க. ஹீரோ சார். இவங்க ஹீரோங்க. அவங்க தான் ஹீரோயின், நீங்க ஹீரோ. தம்பி என்ன இப்படி? எப்பா, ஏய் ஏய் என் படம் உருப்பிடுமா? ஏன்னா வந்தோடனே ஹீரோயின் போயிட்டு வளைச்சிக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு டேரக்டருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க. என்ன அறிமுகம் சார்? இன்னைக்கு தான் முதல் முறையா வர்றப்பது கீழே விழுந்தீங்களா? நான் டைரக்டர், உனக்கு புரோக்கரா? புரோக்கரேஜுக்கு ஆகிட்டாங்க சார். சரி, படம் தானே சார்? சார் அதான் ஒண்ணு சார். நீங்க படத்தோட கதை சொன்னீங்க. நீங்க சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடிட்டா, திரும்ப ஊருக்கு வர உன் அத்தை பொண்ணு, அந்த பொண்ணு. சரி. அதை பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங் எமோஷன் வெளிப்படுத்த இந்த கதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் ஏமா ஏங்க சார்? அம்மா ஆள் அழகா இருக்க, நல்லா செய்வாரா டேரக்ட்? ஏய் 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 இப்பதாம்மா கதாநாயகன். நீ ஹீரோயினா இல்ல கிறுக்கு முண்டையா? ஏய் ஹீரோயினி பேசல அப்புறம் இல்ல கிறுக்கு முண்டையா இல்லங்க, ஆளு அழகா இருக்கு. ஏய் பண்ணிட்டு கதை சொல்லிருக்கல சார், அங்க போய் ஓடிடுறேன். மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுங்க சார். மேக்கப் நான் கேமராவை ஆன் பண்ணவே இல்ல. சரி சார். அந்த பொண்ணு அங்க நிக்குது. நீ வந்து எமோஷனோட கட்டி பிடிச்சு உங்களோட காதலை வெளிப்படுத்தணும். காதலை வெளிப்படுத்தணும். நீங்க நிக்கிறேன், நான் இங்க நிக்கிறேன். நீங்க நிக்கிறேன். சரி சார், ஒரு நிமிஷம். சார் என்னப்பா? நானும் 10-15 வருஷமா சரி இந்த பெட்டியை தான் சார் பிடிச்சாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? எனக்கு முதல்ல இந்த ஹீரோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்க நல்லா இருப்பாங்க. படம் எடுக்க தூங்கிறாத. உன்னோட இந்த பணிவு, நீ உயர்ந்த இடத்துக்கு போவ. சரி சார், என்னோட வாழ்த்துக்கள். நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கா சார்? அந்த மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. அது என்னங்கிறது எப்படிங்கிறது அப்படி செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நான் கதையை சொன்னா அதை மைண்ட்ல ஏற்றிக்கிறேன். சரியா? சரி.
அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். அந்த பையன் தான் ஹீரோ. ஆளு சூப்பரா இருக்காப்லையா? யோ நான் படம் எடுக்க வந்த டைரக்டரா இல்ல பைத்தியத்தை வைக்கிற ரூபாடா? சார் நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. செவரொட்டி எலும்பை இழுக்குது. சார் டச்சப்பாய் சார் மேக்கப் சார். இப்ப வந்து இந்த பிள்ளை வந்து நான் கட்டி பிடிக்கணும் அவ்வளவுதானே சார்? சார் நானும் சார் 10-15 வருஷமா பெட்டியை தான் சார் அங்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்க நம்ப சார் கும்பிட்டு விடுறது போதும்ப்பா. எனக்கு அடுத்த படம் வேற டைரக்ஷன் பண்ண. இந்த படத்தை ஒரு மாதத்துக்கு நான் முடிக்கணும். ஒரே மாதம் கும்பிட்டு விழுந்து குடிய கவுத்து கூடாது. சரியா சார்? இவங்க தான் ஹீரோயினா? ஏப்பா நீ உருப்பிட்டுருவ. நான் சொன்னேன்ல ரொம்ப சிரமம். செவரொட்டி எலும்பை இழுக்குது. நான் சொல்ற வரைக்கும் அந்த பிள்ளை நீ பார்க்கப்படா. சார் நீங்க போ. நீ கூப்பிடாத ஒரு ஐயோ உங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு 10 செம்மறியால வச்சுருவா. சார் நீங்க கதையை சொல்லுங்க சார். எப்படின்னு சார் 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 ஆள் வருவோம். தம்பிக்கு கதையை நீ ஹீரோயா? எனக்கு தெரியாதா? நீ ஹீரோ, நீ ஹீரோவா நான் ஹீரோவாயா? சார் இப்ப வந்து இந்த பிள்ளையை நான் வந்து கட்டி பிடிக்கணும் அவ்வளவுதானே சார்? சார் சத்தியமா சொல்றேன் சார். ஐயோ நான் 10-15 வருஷமா ஐயோ இந்த பெட்டியை தான் சார் அனுப்பிட்டேன் சார். நீங்க நல்லா சார். சாமி என்ன சார்? ரொம்ப பொறுமை சாமி. எப்பா என்ன சார்? சத்தியமா சொல்றேன், எத்தனை ஹீரோ வச்சு படம் எடுத்தேன். சரி இனிமே இந்த படமே எடுக்க மாட்டேன். சார் நீங்க எவ்வளவு பெரிய டைரக்டர், நீங்க கீழே வரலாமா? சார் சாப்பிட்டீங்களா? வாயை பிடிச்சு விடாதப்பா. கட்டி பிடிக்கணும் சார். சார் இப்ப நான் ரெடி. சார் எப்போதான் ஒரு கட்டி பிடிப்பாரு? நானும் கிளம்பி கிளம்பி அமர்த்தி அமர்த்தி வைக்கிறேன். நான் சொல்றேன் அநியாயமா கொலைக்கேசல உள்ள போய் நான் நல்லா படிச்சா இங்க பத்தி லூசா. ஏதோ அவங்களுக்குள்ள குறுக்கல இருக்கிற பிரச்சனை போல இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ அந்த பிள்ளை ரெடி ஆயிட்டாங்க இருக்கிற. சார் இப்ப பாருங்க சார். சார் வெளியே போடுறா. சார் அந்த ஒரு வாட்டி எப்படின்னு மட்டும் நிச்சயம் பண்ணுங்க. அந்த பொண்ணு அங்க இருக்கும். போய் கட்டி பிடிக்கலாம். போய் கட்டி பிடிக்கலாம். சரி எப்படி எங்க உள்ள சொல்லுங்க. விளக்கமா சேர்த்துவாங்க. சார் சரி சார் ஓகே சார். இப்ப எப்படி நடிக்கிற மட்டும் சார் எப்போதான் ஒரு கட்டி பிடிப்பாரு? சார் இப்ப பாருங்க தட்டிமாமா. சார் நீங்க எப்போதான் கட்டி பிடிப்பாரு? தச்சப்பாய் பிடிச்சிருக்காங்க பாரு. எரும சாணி மூஞ்சில பண்ண மாதிரி. சார் இப்ப பாருங்க சார். ஏங்க எப்போதான் கட்டி பிடிப்பீங்க? ஆனா சார் சத்தியமா சொல்றேன் சார். ஐயோ நானும் 10-15 வருஷமா இந்த பெட்டி தான். இப்ப பாருங்க தம்பி மியூசிக். ஓகே ஓகே கேமரா ஷார்ட் பீஸ். ஷார்ட் பீஸ் கேமரா. ஓகே ஏய் டைரக்டர் கீழே விழுந்தாரு பாத்தீங்களா? அடுத்துட்டு எடுக்கிறீங்க. சார் ரெடி மியூசிக் ரெடி. ஓகே சார் மியூசிக். டேய் கரவாய் போடா.
தான் ரொமான்ஸ் வரும். அண்ணனை விட நீங்க சூப்பரா ரொமான்ஸ் கடுப்பு தான். சார் சார் இந்த கதை நீ எப்பதான் கட்டி பிடிப்பாரு? இந்த கதை கண்டுபிடிக்க மாட்டேன். நீ போ சார். ஆனா ஒண்ணு சொல்றேன், 10-15 வருஷம் இந்த பெட்டியெல்லாம் உண்மை சொல்றேங்க. நானும் 5 வருஷமா அவன் வியாதி உனக்கு கொடுத்துருச்சா? சார் சந்தோஷம். ஏன்னா அசிங்கம் ஆபாசம் வேண்டாம், நாகரிகமா பண்ணணும். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அண்ணனுக்கு நம்ம ஊர் சார் வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.